நம்ம கிட்ட வரவங்க வந்து தெளிவா வாகனத்தை ஓட்டி பழகிக்கணும். அவங்க வந்து தனியா வண்டி வந்து தெளிவா ஓட்டணும். நான் இப்போ ஒரு சொந்தமா கார் வாங்கியிருக்கேன். மத்த இத கேள்விப்படுறத விட இங்க வந்து கொஞ்சம் அதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனாங்க எல்லாமே. தியரியும் எடுக்குறாங்க, பிராக்டிகலாவும் எடுக்குறாங்க. ஒரு இன்ஜின் அப்படியே கட் பண்ணி அதுல உள்ள என்ன நடக்குதுங்கிறத நம்ம விஷுவலா வந்து பார்க்கலாம். மலைப்பாதைகள்ல வண்டி வாகனத்தை எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறது வந்து திம்பத்துல நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். சத்தியமங்கலத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிறந்த ஓட்டுநர் பயிற்சி பள்ளி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பூபதி பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஹைடெக் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி தான் வந்திருக்கோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கிளாஸ் கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்குது கிளாஸ் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்கிட்ட கேட்போம். ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் ஹைடெக் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிக்கு வந்திருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நீங்களே சொல்லுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். வணக்கம், என் பேர் கோவிந்தராஜன். அம்மன் ஹைடெக் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி நடத்திட்டு வரேன். கடந்த 2017 இருந்து நம்ம டிரைவிங் ஸ்கூல் ரன் ஆயிட்டு இருக்கு. நம்ம டிரைவிங் ஸ்கூலுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெளிவா சொல்லி கொடுக்குறோம். அதாவது டிஃபென்சிவ் டிரைவர்ஸ் உருவாக்குறது எங்களுடைய மேஜரான நோக்கம். அதாவது பாதுகாப்பான ஓட்டுநர் முறையை நம்ம வந்து தெளிவா சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து குறிக்கோளா வச்சுக்கிட்டு நாங்க வந்து பயிற்சி வகுப்பு கொடுத்துட்டு வருவோம். இப்போ நாங்க பாத்தீங்க அப்படின்னா எல்எல்ஆர் போட்டு ட்ரைனிங் கொடுத்து லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறோம். ரைட்டுங்களா? லைசன்ஸ் எடுத்து கொடுக்கறது மட்டும்தான் எங்களுடைய குறிக்கோள் கிடையாது. நம்ம கிட்ட வரவங்க வந்து தெளிவா வாகனத்தை ஓட்டி பழகிக்கணும். அவங்க வந்து தனியா வண்டி வந்து தெளிவா ஓட்டணும். தெளிவா வந்து நாங்க பயிற்சி கொடுக்குறோம். அந்த பயிற்சி வகுப்புகள் பாத்தீங்கன்னா நாங்க 22 கிளாஸ் கொடுக்குறோம். ஒரு கிளாஸ் அப்படிங்கறத நாங்க இங்க கொடுக்கறது வந்து 6 கிலோமீட்டர். டெய்லி கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour பக்கமா நடக்கும். பேட்சா பிரிச்சு வச்சிருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டீரிங் பிராக்டிஸ் மட்டும். ஸ்டீரிங் எவ்வளவு தெளிவா வந்து அவங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் செஷன்ல ஸ்டீரிங் பிராக்டிஸ் மட்டும் கொடுப்போம். அதுக்கப்புறம் அப்படியே ஆக்சலரேஷனு, பிரேக்கு, கிளச்சு, பேலன்சிங்கு, அப்புறம் கட்ரோடு, அதாவது வந்து குறுகலா இருக்கக்கூடிய வளைவுகள் அதிகமா இருக்கக்கூடிய சாலைகளே நாங்க தேர்ந்தெடுத்து அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அதுல பயிற்சி கொடுக்குறோம். டிராபிக் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து அவங்களுக்கு வந்து பயிற்சி வகுப்புல வந்து கொடுக்குறோம். அப்ப அதுல வந்து அவங்க பயிற்சி எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த பயமெல்லாம் போய் தெளிஞ்சு ரொம்ப தெளிவா வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம கிட்ட வரவங்க எல்லாம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா சொந்தமா கார் எடுத்து ஓட்டுற அளவுக்கு வந்து தெளிவாயிடுறாங்க. அந்த அளவுக்கு நாங்க ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இந்த ட்ரைனிங் வகுப்புகளோடவே சேர்ந்து நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராபிக் எஜுகேஷனும் கொடுத்துருக்கோம். டிராபிக் எஜுகேஷன் மட்டும் கொடுக்கறது இல்ல, அதோட சேர்ந்து அந்த வாகனத்தினுடைய பேசிக், அதாவது ஆட்டோமொபைலை பத்தியான பேசிக்கான வந்து விஷயங்களை வந்து அவங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுக்குறோம். அதுக்காக வந்து நாங்க வந்து எங்களுடைய லேப்ல இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் மாடலை வந்து பயன்படுத்துறோம். அதாவது ஒரு வாகனம் வந்து எப்படி இயங்குது, இன்ஜின்னா என்ன, கிளச்சுனா என்ன, கியர் பாக்ஸ்னா என்ன, அதுல இருந்து எப்படி வந்து பவர் போகுது, வண்டி எப்படி வாகனம் வந்து நகருது, அப்ப நீங்க கிளச்சை விடும்போது என்ன நடக்குது, கியர் பாக்ஸ்குள்ள வந்து கியர் மாற்றும் போது என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மாடல்ல, அதாவது ஒரு இன்ஜின் அப்படியே கட் பண்ணி அதுல உள்ள என்ன நடக்குதுங்கிறத நம்ம விஷுவலா வந்து பார்க்கலாம். அதாவது நாங்க சுத்தி காட்டும் போது, ரன் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா உள்ள வந்து பிஸ்டன் எப்படி மேலே கீழே போகுது, அப்ப அந்த பிஸ்டன்ல இருந்து வரக்கூடிய பவர் வந்து எப்படி கிளச்சுக்கு வருது, கிளச்ல இருந்து எப்படி கியர் பாக்ஸுக்கு போகுது அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே வந்து நாங்க பக்காவா ட்ரைனிங் கொடுக்குறோம். அப்ப அந்த இதையெல்லாம் நீங்க வந்து பார்த்து புரிஞ்சு கத்துக்கிறதுனால ஈஸியா வந்து நம்ம வந்து டிரைவிங் தெரிஞ்சுக்க முடியும். அப்ப நம்ம அதே மாதிரி இதுல வந்து சிறப்பு பயிற்சி வகுப்புகள்னு சொல்லிட்டு தனியா வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். மலைப்பாதைகள்ல வண்டி வாகனத்தை எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறது வந்து திம்பத்துல நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். இது வந்து லைசன்ஸ் எடுத்த பர்சனுக்கு நாங்க சொல்லி கொடுக்குறோம். லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்க வந்து அந்த திம்ப மலைப்பாதையை வந்து பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா அவங்க ரொம்ப பயப்பட்டு இதா இருப்பாங்க. லைசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் போது அவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டுறது கொஞ்சம் எளிமையா இருக்கும். 1 day ப்ரோக்ராம், 2 days ப்ரோக்ராம் அந்த மாதிரி வந்து நாங்க தனியா வந்து அது தனியா பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து சிறப்பு பயிற்சி வகுப்புகள்னு சொல்லிட்டு தனியா பண்ணிட்டு இருந்தோம். ஏப்ரல், மே, ஜூன் செஷன்லயும் வந்து அந்த மாதிரி பயிற்சி வகுப்புகளுக்கான ஷெட்யூல்ஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்ப அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் டே ப்ரோக்ராம், அதாவது வந்து ஒரு 4 மெம்பர்ஸ் வராங்க அல்லது நான் தனியா வரேன் அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து தனியா பயிற்சி கொடுக்குறோம். அதாவது மலைப்பாதையில ஏறும் போது என்ன எப்படியெல்லாம் வந்து வாகனத்தை இயக்கணும், இறங்கும் போது எப்படியெல்லாம் இயக்கணும், அப்ப அந்த இடத்துல வந்து எதிர்வர வாகனங்களை வந்து எப்படி கையாளணும், நம்ம வந்து எப்படி வந்து பாதுகாப்பா நம்ம வந்து கையாண்டு பாதுகாப்பா ஓட்டணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே வந்து நம்ம வந்து லைவா வந்து அவங்களுக்கு வந்து பொறுமையா நிறுத்தி ஒவ்வொரு சுத்திலையும் போகும்போது நிறுத்தி இந்த இடத்துல இந்த மாதிரிதான் வரும் வாகனங்கள். ஆப்போசிட்ல சில வாகனங்கள் வந்து மாறி வரும், லேண்ட் மாறி வரும். அப்ப எந்த இடத்துல லேண்ட் மாறி வரும், அப்படி லேண்ட் மாறி வரும்போது நாம எப்படி கையாளணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா நைட் டிரைவிங் கிளாஸ் கேட்கறவங்களுக்கு நைட் ட்ரைனிங் கொடுக்குறோம். 7 மணிக்கு மேல ஒரு 9 மணிக்குள்ள
அந்த மாதிரி வந்து இருட்டான சூழ்நிலைகள்ல வந்து வாகனத்தை இயக்கும் போது எதிரோட வாகனங்களுடைய ஒளியை வந்து எப்படி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி வண்டி ஓட்டணும். அப்போ இரவு நேரங்கள்ல வந்து பகல்ல விட இரவு நேரங்கள் ஓட்டுறது பெரிய டாஸ்கா இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி கையாளணும், விளக்குகள் அதாவது வந்து ஹை பீம் லோ பீம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே வந்து நம்ம தெளிவா சொல்லி கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாத நம்ம பாத்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் இருக்குது எங்ககிட்ட தனியா வந்து இதுக்குன்னு வந்து ட்ரைனிங் யார்டு ஒன்று போட்டு வச்சிருக்கோம். நம்ம வந்து ரிவர்ஸ் மேஜரா வந்து கிரவுண்ட்ல நாங்கள் சொல்லி கொடுக்குறது ரிவர்ஸ் சொல்லி கொடுக்குறோம். அப்புறம் ஸ்லோ ரன்னிங் சொல்லி கொடுக்குறோம். அப்புறம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல 8 அதாவது 8 எப்படி போடுறது ஃபார்வர்ட்ல, ரிவர்ஸ்ல வந்து எப்படி 8 போடுறது. கார்ல ரிவர்ஸ்ல 8 அப்படின்னு யோசிக்க வேண்டாம். கண்டிப்பா அது போட்டா மட்டும்தான் வந்து நம்ம வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வண்டி ஓட்டுற ஃபீல் வரும். அப்புறம் அதே மாதிரி எஸ் ஹெச் எப்படி வந்து அதுல எஸ் போடணும், ஃபார்வர்டு எஸ், ரிவர்ஸ் எஸ், ஹெச் எப்படி போடணும், இது எல்லாமே வந்து நாங்க பக்காவா ட்ரைனிங் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாத இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா நாங்க 2 வீலர் ட்ரைனிங் கொடுக்குறோம். லேடிஸ் ஜென்ட்ஸ் 2 பேருக்குமே கொடுக்குறோம். 2 வீலர் வந்து கியர் பைக் வரைக்கும் எல்லாமே சொல்லி கொடுக்குறோம். லேடிஸ்க்கு வந்து லேடிஸே வச்சு நாங்க சொல்லி கொடுக்குறோம். நீட்டா வந்து நாங்க சொல்லி கொடுக்குறோம். அது வந்து ஸ்பெஷலா கிரவுண்ட்ல சொல்லி கொடுப்போம். ஃபர்ஸ்ட் கிரவுண்ட்ல நீங்க ஓரளவுக்கு நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்க, நல்லா ஓரளவுக்கு தெளிவா ஓட்டுறீங்க அப்படின்னா அடுத்தது வந்து பேக் சைட்ல வந்து சைட் இருக்கு. சைட்ல வந்து உங்களை தனியா ஓட்ட வைப்போம். அது நீங்க ஓட்டுனதுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம்னா வண்டியிலேயே பின்னாடி பின்தொடர்ந்துட்டு மெயின் ரோட்ல எப்படி ஓட்டணும், ஸ்பீட் பிரேக்ல எப்படி மெதுவா ஏறி இறங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து 2 வீலர்ல பக்காவா நாங்க வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். ஆஃப் ரோட் டிரைவிங் அதாவது வந்து சாலை வந்து மிக மோசமா இருக்கக்கூடிய சாலைகள்ல வந்து வாகனத்தை எப்படி இயக்கணும், எந்த கியர்ல இயக்கணும், அப்ப எந்த இடத்துல வந்து குழி மேடு அதிகமா இருக்குது, அப்போ வாகனத்துடைய டயர்கள் வந்து எந்த பகுதியில வச்சு ஓட்டினா நம்ம வண்டி அடிபடாத ஓட்டலாம், உள்ள இருக்கிறவங்க வந்து குதிச்சு ரொம்ப சிரமப்படாத எப்படி ஓட்டலாம் அப்படின்னு ஆஃப் ரோட் டிரைவும் நாங்க சொல்லி கொடுக்குறோம். இந்த 2 வீலருக்கு ஆஃப் ரோட் டிரைவ் சொல்லி கொடுக்குறோம். நிறைய எங்களுடைய ரிவ்யூஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கூகுள்ல போயிட்டு நம்ம அம்மன் ஹைடெக் ஓட்டுநர் பயிற்சி பள்ளின்னு போட்டா, அதாவது அம்மன் ஹைடெக் டிரைவர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்னு போட்டாவே கூகுள்ல வரும். கூகுள்ல பாத்தீங்கன்னா நம்ம ரிவ்யூஸ் பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்குவாங்க. எங்க எல்லாமே வந்து எங்ககிட்ட வந்து கத்துக்கிட்டு அவங்களா போட்ட ஓன் ரிவ்யூ தான். அந்த ரிவ்யூஸ் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். எங்ககிட்ட வந்தவங்க எவ்வளவு சிறப்பா நாங்க கத்து கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு அது ஒரு பெரிய அவார்டு மாதிரி கூட சொல்லலாம். அப்புறம் அது போக பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து காலேஜோட டைப் பண்ணி இப்போ பண்ணாரியம்மன் அந்த மாதிரி காலேஜோட டைப் பண்ணி நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வந்துருக்காங்க, நல்லா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். தியரி கிளாஸஸ் எல்லாம் வந்து கூகுள் மீட் மூலமா தியரி கிளாஸஸும் அரேஞ்ச் பண்ணி நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம். மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் வந்து பேசிக் ஆக்ட்ஸ் எல்லாமே சொல்றோம். சாலையில போகும்போது எந்த மாதிரி ஓட்டணும், ரோடு டிராபிக் ரூல் என்ன சொல்லுது, சைன் போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு ரோட்ல. நீங்க பாத்துருக்கு முக்கோண வடிவில், வட்ட வடிவில் ஓவர்டேக் பண்றது, லெஃப்ட் ஓவர்டேக் பண்ணக்கூடாது, ஸ்பீட் லிமிட், நோ பார்க்கிங்கு, இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் என்ன சொல்ல வருது, ஏன் இந்த சிம்பிள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து ரொம்ப தெளிவா நம்ம வந்து பழக்கி விடும் போதே வந்து நம்ம சொல்லிடுறோம். இது மட்டும் இல்லாத நீங்க வந்து சொந்த வாகனத்தை எடுத்துட்டு புதுசா ஒருத்தர் நம்ம கிட்ட வரவங்க பாத்தீங்கன்னா ஓன் வெஹிக்கிள் எடுத்திருக்கேன் சார், நம்ம வந்து நம்மளுக்கு ட்ரைனிங் வேணும், எங்க வண்டியில வேணும் அப்படின்பா. அப்ப நாங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எங்க வாகனத்துல ஓட்ட சொல்லி அவங்க ஓரளவுக்கு நல்லா பழகி தெளிவானதுக்கு அப்புறம் அவங்க வாகனத்திலேயே நாங்க என்ன பண்றோம், நாங்களே போய் அவங்க வந்து எப்படி ஓட்டுறாங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் அது தனியா கொடுக்குறோம். அதாவது ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் இருக்குல்லங்க, ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் நாங்க வந்து பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம். எங்களுடைய கியர் வெஹிக்கிள்லயே வந்து ஆட்டோமேட்டிக் எப்படி ஓட்டுறது அப்படிங்கறத வந்து தெளிவா வந்து கிளட்ச் இல்லாத ஆக்சிலேட்டர் பிரேக் மட்டும் யூஸ் பண்ணி ஸ்டீரிங் பிராக்டிஸ் வந்து பக்காவா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸே. ஒரு 4-5 பேருக்கு சொல்லி கொடுத்து இன்னைக்கு வந்து ஆட்டோமேட்டிக் எடுத்து பக்காவா ஓட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு வாய்ப்புல வந்து நம்ம பூபதி வந்து நம்ம கிட்ட ட்ரைனிங் எடுத்தவங்களை வச்சு ரிவ்யூ கேட்டா, நேர்லயே ரிவ்யூ கேட்டா இன்னும் பெட்டரா இருக்குன்னு நான் விரும்புறேன். நீங்க இந்த டிரைவிங் ஸ்கூல்ல எப்போ ஜாயின் பண்ணீங்க ப்ரோ? நாங்க கரெக்டா 1 மந்த் முன்னாடி ஜாயின் பண்ணோம். ஓகே ஓகே. இப்போ வந்து அம்மன் ஹைடெக் நாங்க டிரைவிங் கிளாஸ் கத்துக்கிட்டோம். லைசென்ஸ் 2 கார் வச்சிருக்காங்க. மாத்தி மாத்தி சர்க்குலேஷன்ல ஓட்டக்க சொல்லி தராங்க. ஃபர்ஸ்ட் 15 டேஸ் அது நெக்ஸ்ட் 15 டேஸ் இதுன்னு மாத்தி ஓட்டணும். ஓகே. இல்ல நீங்க வந்து எல்லாமே ஒரே கார்ல தான் ஓட்டுவோம்னு நினைச்சோம். பட் மாறி மாறி ஓட்டணும் நல்லா இருந்துச்சு. ஓகே. உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கா ஓட்டுறதுக்கு? நல்லா இருக்கா? நிறைய எப்படி கிளாஸஸ் எப்படி எடுக்கிறாங்க? கிளாஸஸ் நல்லா எடுக்கிறாங்க. ஆக்சுவலா மற்ற இதை கேள்விப்படுறத விட இங்க வந்து கொஞ்சம்
ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனாங்க எல்லாமே. தியரியும் எடுக்கிறாங்க ப்ராக்டிக்கலாவும் ஓ எடுக்கிறாங்க. தியரினா இல்லை ஃபுல்லாக தியரி நல்லா இருக்கு. ஃபுல்லா அந்த ஒரு நாள் மட்டும் அரை நாள்ல அப்படி வச்சு தியரியா எடுத்துட்டு ஆ மீதி அந்த அரை நாள் அரை கிளாஸ்ல ஒரு கிளாஸ்ல வந்து practical. இப்போ இந்த இது கியர் எப்படி மாத்தணும் அந்த இது ஒரு ஃபுல்லா சொல்லிட்டு, அதாவது கிளட்ச் எப்படி ஒரு மூவிங் பாயிண்ட் ஆஃப் கிளட்ச் ஃபுல் பேஸ் வர மாதிரி சொல்லிட்டு ஆ அடுத்த கிளாஸ் அதுவே நிப்பாட்டி எடுக்க வச்சாங்க. ஓ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கலாக கிளாஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டுறாங்க. ப்ராக்டிகலா பண்ணி அடுத்து ஓட்ட சொன்னாங்க. ஓகே ஓகே ஓகே. லைசன்ஸ் வாங்கிட்டீங்களா? லைசன்ஸ் தான் வாங்கணும். ஓகே ஓகே. ஸோ ஓகே தேங்க்ஸுங்க. இவங்க பயிற்சியின் மூலிமா எந்த வித விபத்தும் இல்லாமல் வண்டியை டிஃபென்சிவாக எந்த சூழ்நிலையில் எப்படி ஓட்டணும், எந்த மாதிரி நம்ம வண்டியை கையாளணும் அப்படிங்கிற அவங்க சொல்லிக் கொடுத்த முறையை பின்பற்றி இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ஃபோர் வீலரை நான் இப்போ ஒரு சொந்தமாக கார் வாங்கியிருக்கேன். அந்த ஃபோர் வீலரை எந்த விபத்தும் எல்லா உரிமையும் பெற்று அரசாங்கத்தினுடைய விதிக்கு உட்பட்டு நான் அந்த காரை வந்து ஓட்டிகிட்டு இருக்கேன். அதனால் இது ஒரு சத்தியமங்கலத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிறந்த ஓட்டுநர் பயிற்சி பள்ளி. இதை வந்து வெற்றிகரமாக கடந்த 8 வருஷமாக நடத்திட்டு வர்றாங்க. அதனால் நீங்கள் வந்து சத்தியமங்கலத்தில் நீங்கள் எங்கே விசாரிச்சிங்களான்னு எல்லா ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டுநர் பயிற்சியகத்துக்கு தான் அதிகமான ரிவ்யூஸும் நல்ல இதுவும் ஸ்கோப்பும் இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக இந்த பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற்று நல்ல ஒரு ஓட்டுநராக வரலாம். வாழ்த்துக்கிறேன். கார்லேயே இவங்க ரெண்டு கார் வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஒரு காரில் ஒரு மூவ்மெண்ட் பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்டில் கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க. இப்போ டிராஃபிக்கில் எப்படி டிரைவ் பண்ணுறது அதெல்லாம் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஓகே. இப்போ கட் செக்ஷன் மாடல் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நாங்கள் பார்த்துருக்கோம். ஓகே ஓகே. கண்டிப்பா வாங்க, எங்களுடைய டிரைவிங் ஸ்கூலுக்கு வாங்க. நாங்க எப்படி சொல்லி கொடுக்குறோங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட எங்களை வந்து கிளாரிஃபை பண்ணலாம். நீங்க ஆல்ரெடி வண்டி வச்சிருக்கீங்க, வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஸ்பீடு பிரேக்ல வந்து நான் ஆஃப் பண்றேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வேணுங்கக்கூடிய ஹெல்ப்ஸ் நாங்கள் பண்ண தயாரா இருக்கோம். இது மட்டும் இல்லாத வந்து நம்ம டிரைவிங் ஸ்கூல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்மிட், அதாவது கர்நாடகா போறாங்க, கேரளா போறாங்க, பர்மிட் வேணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா அந்த என்கொயரிஸ் கூட நீங்க வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்களால முடிஞ்ச ஹெல்ப் நாங்க பண்றோம். அனைவருக்கும் நன்றி.